முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கான 36 கோடி ரூபாய் வருமான வரியை செலுத்த கோரிய மனுவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீபா தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த வழக்கு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமான வரி வழக்கில் 36 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்று அவருடைய சட்டப்பூர்வ வாரிசாக அறிவிக்கப்பட்டுள்ள தீபாவுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸை எதிர்த்துதான் இந்த ஒரு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீபா தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சரவணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயலலிதாவின் வருமான வரித்தொகை 36 கோடி ரூபாய் என்பதை தற்போது திருத்தி அமைக்கப்பட்டு குறைக்கப்பட்டு 13 கோடியாக செலுத்த வேண்டும் என்று புதிய நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தீபாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த ஒரு மனுவை பொறுத்த வரைக்கும் 36 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்த வருமான வரித்துறை நோட்டீஸை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இது. எனவே இந்த வழக்கில் தற்போது திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதால் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது, செல்லத்தக்கதல்ல என்று தெரிவித்து தீபாவுடைய மனுவை தற்போது தள்ளுபடி செய்துவிட்டார்கள். அதே போல தீபா சட்டப்படி மாற்று நிவாரணம் கோரலாம் என்றும் தற்போது உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.